1098 நம்பர் என்ன? என்ற இலவச அவசர தொலைபேசி எண் மூலம் அந்த தகவலை கூறி உதவி கேள். உங்களின் விவரம் ரகசியமாக பாதுகாப்பதுடன் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு தேவையான ஆலோசனை வழங்கப்படும். குழந்தைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டுமல்லாமல் அக்குழந்தைக்கு பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு தேவைப்பட்டால் விடுதி வசதியும் ஏற்படுத்தி தரப்படும். குழந்தையாக நீங்கள் நம் மாவட்டத்தில் குழந்தை திருமணம் தடுத்தல் 8வதுலேருந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். குழந்தை திருமணம் தடுத்தல் பற்றிய விவரங்களையும் தெரிந்து கொள்வது மிக அவசியமான ஒன்று. 18 வயது நிறைவடையாத பெண்ணுக்கும் 21 வயது நிறைவடையாத ஆணுக்கும் திருமணம் நடத்தி வைக்கப்படுவது, நடத்த ஏற்பாடு செய்வது, வற்புறுத்துவது போன்ற செயல்கள் இந்திய குழந்தை திருமண தடுப்பு சட்டம் 2006 படி தண்டனைக்குரிய செயலாகும். எனவே உங்களை பாதுகாத்துக் கொள்ள இது பற்றிய தகவல் உங்களுக்கு தெரிந்தாலோ, இந்த கொடுஞ்செயல் உங்களுக்கு நடத்த இருந்தாலோ, குழந்தைகளுக்கான 24 மணி நேர இலவச அவசர தொலைபேசியான சைல்ட்லைன் 1098 தகவல் தெரிவித்து உடனே கேட்கலாம். பக்கத்து வீட்டெல்லாம் போய் அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கக்கூடாது. பெரிய குழந்தைங்க எந்த காரணத்தை சொல்லிட்டும் லீவு நாளில் வெளியே போகாதீங்க. சரியா? உங்களுக்கான பாதுகாப்பு தான் இது. அனைவருக்கும் குழந்தைகள் தின வகுப்புல உட்காரு. 10 மணிக்கு நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ வகுப்புக்கு போயிட்டு உட்காருங்க. உங்களுக்கு இனி போலமோ அவங்கவுங்க வகுப்புல உங்க டீச்சர் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. சரியா? மதியம் லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பள்ளியில இருக்க மாணவர்களை 5 குழுக்களாக பிரிச்சிடறோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு 5 குழுவாக பிரித்து இன்னைக்கு அதுக்கு தலைவர், அதுக்கான ஆசிரியர், பொறுப்பாசிரியர், எந்தெந்த மாணவர் எந்தெந்த ஹவுஸில் வர, எந்தெந்த இதில் வரைன்னு சொல்லிட்டு குழுவில் வரைன்னு உங்களுக்கு எல்லாரும் வாசிச்சிருவோம். அந்த டீச்சர் கீழே தான் நீங்கள் அந்த குழுவில் இருக்கணும். 1வதுலேருந்து 8வது வரைக்கும் 5 ஆசிரியர்கள், 3வது மிஸ்ஸு, 5வது மிஸ்ஸு, 6, 7, 8 புரியுதா? 5 மிஸ்ஸும் போட்டுப்போ பொறுப்பாசிரியரா நீங்கள் எந்த குழுவில் வரீங்கன்னு சொல்லிடுவாங்க. வருங்காலங்களில் இனிமேல் எந்த ஒரு பள்ளி நிகழ்வு நடந்தாலும் அந்த குழு வயசாக தான் நடக்கும். உங்களுக்கு அந்த டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கேட்கணும். முதல்ல வகுப்பாசிரியர் சொல்கிறத கேட்டோமா, இப்போ உங்களுக்கான அந்த குழுவுக்கான பொறுப்பாசிரியர் உங்களுக்குன்னு சொல்லுவாங்க. அதை தான் நீங்கள் கேட்டு நடக்கணும். சரியா? இப்போ வரிசையா முதல்ல சொல்ல சொன்னேன். பாதி தான் தெரிஞ்சுட்டாங்க. புதுசா படிக்கிறேன்டா. பாண்டியார் பண்ற கிரிஜாவா? கிரிஜா என்ன சொல்ற? பாடு. கவனி, சத்தமா பாடு. நீங்க பாடுனது இல்லையா? சேர்ந்து பாடுங்க. இல்லையாப்ப 2 பேரும் சேர்ந்து கை தட்டுங்க.